சாத்தான் தூதன் பயப்படக்கூடிய அந்த தாத்தா ஆன்மா அடைக்கப்பட்டிருக்கிற விளக்க கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவதூதன் அவனுடைய போலீஸ் நண்பன்ட்ட சொல்றாப்புல. கண்டிப்பா அவனும் அந்த விளக்க பாதுகாப்பா தான் வச்சிருப்பான். நீ நினைக்கிற மாதிரி அவன் ஹோட்டலுக்குள்ள போயிட்டு நம்ம அப்படி ஒன்றும் நினச்சிட முடியாது. சர்ச் பண்ணி எடுத்துட முடியாது. அவன் பெரிய பிஸ்னஸ் மேன். ஷேர் மார்க்கெட்டில் அவன் தான் நம்பர் 1. அவன் வீட்டை நம்ம சோதனை நடத்தணும் அப்படின்னா ஏதாட்டும் பெரிய விஷயம் மாட்டணும். அது வரைக்கும் நம்ம என்ன பொறுமை இருந்தால் அவனு சொல்லி போலீஸ் நண்பன் தன்னுடைய நண்பன் தேவதூதன்ட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. ஒரு சில வாரங்கள் கழித்து நம்ம ஷூவுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை கொலை செய்யப்படுறா. குழந்தைய நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஒருத்தன் சரண்டரும் ஆகுறான். இதை கேள்விப்பட்ட நம்ம தேவதூதன் கண்டிப்பாக ஷூ தான் சாத்தானுக்கு பழி கொடுத்துருப்பான். ஆனால் தான் செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காகவும் தப்பிக்கிறதுக்காகவும் இன்னொருத்தர மாட்டி விட்டுட்டான். இதுதான் அவங்களுடைய வேலையை. கண்டிப்பாக நீ அவனை கூப்பிட்டு என்ன செய் விசாரி அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஷூவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்தவன் எவ்வளோ காலமாக இருக்கான் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஷூ நான் யாருக்கும் என் வீட்டை வாடகைக்கு விடலை. நாங்கள் இடம் சௌரியமாக இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டை வாங்கி போட்டேன். இது வரைக்கும் நானே அந்த வீட்டுக்கு போய் 5-6 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரியாமல் அவன் அந்த வீட்டில் இருந்திருக்கான். இங்கே நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. போலீஸாலையும் அதுக்கு மேலே அவனை என்கொயரி பண்ண முடியலை. சரி நீங்கள் போங்கன்னு சொல்லி ஷூ அனுப்பிடுறாப்புல. ஆனால் ஹையர் ஆஃபீஸர்ஸ் நம்ம அந்த போலீஸ் நண்பன்ட்ட நீ இவனை ஃபாலோ பண்ணு, இவன்ட்ட நமக்கு என்ன பண்ணலாம், இவன் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அந்த ரூமை விட்டு வெளியே வர சொல்ல வெளியே தேவதூதன் இருக்கான். நேரமாக தேவதூதனும் அசுரதூதனும் நேருக்கு நேராக சந்திக்க சொல்ல நம்ம தேவதூதன் எதுக்கு இப்படி அப்ராணி மக்களெல்லாம் கொள்றா, நம்ம 2 பேரும் நேருக்கு நேர் சண்டை போட்டுக்கலாம், சக்தி உள்ளவன் உயிரோடு இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு நம்ம சாத்தான் தூதன் இல்லை உன் கூட சண்டை போடலாம் என் வேலை கிடையாது, எனக்கு வேறு வேலை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போன உடனே சாத்தான் தூதன் அங்கேருந்து திரும்பி பார்த்து உங்ககிட்ட சக்தி வாய்ந்த ட்ராக்கர் நாணயம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் அந்த சக்தியை டெஸ்ட் பண்ண நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் தூதன் அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. ஆனால் போன சாத்தான் தூதனுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா நம்ம சக்தி என்னன்னு சொல்லி இந்த தேவதனுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருந்த ஒரு ஆன்மாவை ஹீரோயின் உடம்புக்குள்ளே பூந்துட்டு அவளை நீ சூசைட் பண்ண வச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்புவாப்புல. அங்கே இன்னொரு பக்கம் ஹீரோயின் நம்ம தேவதூன் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து கிளம்ப சொல்ல வெளியே உள்ள வாட்ச்மேன் தாத்தா சொல்லிட்டு போவாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்புல. ஆனால் வெளியே வந்த நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே அந்த ஆன்மா பூந்து மறுபடியும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும். அந்த வாட்ச்மேன் தாத்தா என்னமா போகிறேன்னு சொன்ன என்ன திருப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்ல அவள் பேசாமல் அப்படி மாடிப்படி ஏறி போய்கிட்டு இருப்பான். தாத்தாவுக்கு ஏற்கனவே நெத்திக்கண்ணை திறந்துருப்பான் நம்ம தேவதூதன். அதனால் தாத்தாவால் உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பார்க்க முடியும். நீ ஏக்கிங்க வந்த அவளை என்ன செய்ய போகிற நெல்லுன்னு சொல்ல அது கேட்காம அது படி ஏறி போய்கிட்டே இருக்கும். உடனே நம்ம வாட்ச்மேன் தாத்தா நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஹீரோயின் உடம்புக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குது மாடிப்படி போய்கிட்டு இருக்கு நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னோடனே அவன் மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுவாப்புல.